காராமணி தோட்டத்தை பற்றி ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியை எப்படிலாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புது சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் நம்ம விதை நூந்தின அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளம் போட்டோம். ஆக்கர் மிஷின் வச்சு பள்ளம் போட்ட அப்புறம் இந்த கம்பு இருக்கு இல்லையா, 8லேருந்து 7 அடி இருக்கக்கூடிய கொம்புங்களை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த குழியில் போட்டு புதைக்கணும் பந்தல் போடுறதுக்காக. இதுக்கு அதிகமாக ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்மளே தான் முழு வேலையும் வந்து செஞ்சாகணும். மொத்த கொம்பையும் அந்த குழியில் போட்டு பொச்ச அப்புறம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சு விட்டுறணும். அப்போ தான் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆடாது. இந்த கொம்பு ஆடாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தண்ணி பாய்ச்சின அப்புறம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். ஒவ்வொரு கம்புக்கும் 4லேருந்து 5 அடி இடைவேளை இருந்தால் போதும். மழை காலம்னா இன்னுமே நெருக்கமாக போட வேண்டியது இருக்கும். ஏன்னா காற்று அதிகமாக அடிக்க சொல்ல பந்தல் வந்து கீழே விழாது. வெயில் காலன்றனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் அகலம் வந்து தள்ளிக்கலாம். ஏன்னா காற்று அந்த அளவு இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு அகலம் எடுத்து கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிடணும். குழி போட்டு கொம்பு புதைச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பந்தல் போடணும் இல்லையா, அது கம்பி கட்டும் இல்லையா. அப்போ 2 சைடு கூசி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்ட முடியும். அதுக்காக கூசி வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிக்கணும். இது எந்த மரம் கூசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுக்கு மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறோம். இதோட கிலோ வந்து நான் வந்து 20 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு வந்து வாங்கினேன் நண்பா. நீங்கள் தைல மரம் இல்லை ப்ரோ என்கிட்ட நான் கம்பி இருக்குது அதை அடிச்சு கூட சப்போர்ட்டு கட்டிப்பேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு கொம்பு வந்து எனக்கு நல்லா தாங்கும் அப்படின்றனால நான் எல்லா காராமணி தோட்டத்துக்கும் சவுக்கு கொம்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி அடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம எல்லா கொம்பும் செதுக்கின அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து சம்பட்டியை வச்சு அடிச்சிக்கணும். ஒரே ட்ரிப்லேயே நீங்கள் மொத்த கூசியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிடக்கூடாது நண்பா. பாதியில் வரையும் தான் இறக்கி வச்சிருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கூசிலேருந்து கம்பி கட்டி அந்த சைடு வந்து ஜாயின் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அடித்தாதான் அது டைட் வந்து வரும் பந்தல். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிப்லேயே நம்ம மொத்தத்தையும் வந்து உள்ளே இருக்கக்கூடாது. பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா விடணும். இதுக்கப்புறம் நம்ம கம்பி கட்டுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியை நல்லா முறுக்கிட்டு அதுக்கப்புறம் 5 அடிக்கு ஒரு கொம்பு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா கொம்புலையும் ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதர் எண்டில் லாஸ்ட்டாக ஒரு கூசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கட்டி நம்ம 2 சைடும் நல்லா அடிச்சு விட்டோம்னா சம்பட்டியை வச்சு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். பந்தல் வந்து ரெடி ஆகிடுங்க. இல்லை நான் கொஞ்சமாக வந்து தோட்டம் போட்டிருக்கேன் ப்ரோ, ஒரு 5 சென்ட் போட்டிருக்கேன் 6 சென்ட் போட்டிருக்கேன், எதுக்கு போய் கடையில் கம்பி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் வீட்டில் கயிறோ ஒயரோ எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பொருள் வச்சு மேனேஜ் பண்ணுறோமோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை வந்து ஈட்டி தரும். நான் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த கம்பியை அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காராமணிக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் நம்ம புதுசாக போட்டோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது ப்ரோ. ஸோ ஃபைனலாக மொத்த கழனிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி கட்டி முடிச்சிட்டோம் நண்பா. இப்போ வந்து நூல் சுற்றி விடணும். ஒவ்வொரு செடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலில் சுற்றி ஏறும். ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 களை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா விடும். அப்படி விடுறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நூலில் சுற்றிட்டே இருக்கணும் நண்பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசு 1 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேகமாக வந்து சுத்த முடியல. நான் டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிடுவேன். பின்னாடி இருக்கவங்களாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க நண்பா. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாகவே வந்து சுற்றுவாங்க. ஸோ நூல்லாம் சுற்றி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதிகமான வேலையே அந்த கொடி சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலையாக வந்துட்டே இருக்கும். நம்ம அது நூலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கணும். அப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சிட்டே இருக்கணும் நண்பா. டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொஞ்சம் கொஞ்சமாக நூலை பிடிச்சிட்டு ஏறிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும். ஸோ இது போல் அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் வேலையே இருக்குது. வெயிலில் இருந்து செடியை வந்து காப்பாற்றணுங்க. இது வெயில் காலன்றனால அப்பப்போ தண்ணி பாய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் நண்பா. நன்றி. ஃபுல் அப்டேட்